சங்கீதா அவர்களோட முடிவால த்ரிஷா ரொம்பவே முடங்கி போயிருக்காங்க அப்படின்னும், வீட்டை விட்டே வெளியே வரல அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா நேற்று செங்கல்பட்டு நீதிமன்றத்தில விவாகரத்துக்கான அந்த ஒரு கேஸை வாபஸ் வாங்கியிருந்தது. எல்லோருக்குமே மிக பெரும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிருந்துச்சு. நிறைய பேர் வந்து இதை கொண்டாடி தீர்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் அவங்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு முடிவை சங்கீதா எடுப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவர் பிரிய போறேன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வீட்டில் அனுமதிக்கல, ஃபினான்ஷியலாக நீட் தரல அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வச்சுருந்தாங்க. இதனால் கண்டிப்பாக அவங்க டிவோர்ஸ் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் நேற்று நடந்த ஹியரிங்கில் அந்த ஒரு டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த ஒரு நியூஸ் வெளியானதை தொடர்ந்து சோசியல் மீடியா ஃபுல்லாகவே நிறைய பேர் வந்து த்ரிஷாவை ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இதற்கு அவங்க தான் காரணமா அப்படிங்கிற கம்ப்ளீட் நியூஸ் கூட தெரியாது. பட் அவங்கள நிறைய பேர் சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் த்ரிஷாவை பற்றின ஒரு நியூஸ் சமீபத்தில் வெளியாகி எல்லோருக்கும் மிக பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும். அது என்ன அப்படின்னா, டிவோர்ஸ் கேஸாக சங்கீதா வாபஸ் பெற்ற நியூஸ் கேட்டதுலேருந்தே த்ரிஷா அவர்கள் அவங்களோட ரூம்ல இருந்தே வெளியே வரலையாமா. சுத்தமாக ரூம்லேயே முடங்கி கிடக்குறாங்களாமா. அண்ட் சாப்பிட கூட அவங்க நேற்று ஃபுல்லாக வெளியே வரல. மொத்தமாக ஒரு நாள் முழுக்க ரூம்குள்ளே இருந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு நியூஸை கேட்டு எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு நியூஸ் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் த்ரிஷா அவர்களோட க்ளோஸ் சர்க்கிள் மூலியமா இந்த ஒரு நியூஸ் சமீபத்தில் வெளியாகி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க அவங்க சாப்பிடவே இல்லை, அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. அண்ட் ரூமை விட்டு வெளியே வரல அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்த நிறைய பேர் அண்ட் இந்த ஒரு நியூஸை வந்து படையப்பா நீலாம்பரியோட ரிலேட் பண்ணி கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க, ட்ரோல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் இந்த ஒரு நியூஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் தனுஷ் அடுத்ததாக சஞ்சய் லீலா பன்சாலி அவர்களோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னும், அது வரலாற்று கதையாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான செய்தி வெளியாகி சோசியல் மீடியா ஃபுல்லாகவே மிக பெரும் ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த ஒரு படத்தில் கரீனா கபூர் அவர்கள் ரொம்பவே முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ண போறாங்களாமா. இதற்கு முன்னாடி தனுஷ் அவர்கள் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை தொட்டதே கிடையாதான். அதனாலேயே இந்த படத்துக்கு மிக பெரும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. மேலும் சஞ்சய் லீலா பன்சாலி அவர்களோட படங்கள் எல்லாமே ஹிந்தியில் மிகப்பெரிய ஒரு வெற்றி படங்களாக இருந்திருக்கு. அவரோட டைரக்ஷனில் தனுஷ் நடிக்கிறாரு, அதுவும் கரீனா கபூர் ஹீரோயின் அப்படின்னோடனே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. தனுஷ் அவர்கள் கடைசியாக பண்ணியிருந்த படமான தேரே இஷ்க் மைன் படம் மிக பெரும் அளவில் ஹிந்தியில் போகலை. அதனால் இமீடியட்டாக ஹிந்தியில் இன்னொரு வெற்றி படம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காரு. கரெக்டாக இந்த ஒரு டைம் தான் அவர் சஞ்சய் லீலா பன்சாலி மற்றும் கரீனா கபூர் அவர்களோட கை கோத்திருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு கிரிட்டிக்ஸ் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் சஞ்சய் லீலா பன்சாலி மற்றும் தனுஷ் கரீனா கபூர் இவங்களோட காம்போ எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.